எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சுட்டு இருக்கு. அங்க ஆஃபீஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சில டென்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காத்துல அடிச்சு பறந்து போயிட்டு இருக்கு. அப்படியே பஸ் ஸ்லோவா வந்து நிக்குது. எல்லாம் எட்டி பார்க்குறாங்க. வேணாம், வேணாம் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு ஈவென்ட் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது. எல்லாரும் திருப்பி போலான்ற மாதிரி உள்ள போயிட்டு இருப்பாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, காங் வந்து இவங்கள மொறச்சு பார்ப்பாங்க. மொறச்சு பார்த்தோன்னே, "டேய் என்னடா நம்மளோட வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் போல. நம்ம உடனடியா வந்து இதுக்கு வேற ஏதாவது பிளான் பண்ணணும்னு" சொல்லிட்டு அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பிளான் பண்ணாங்க. ஓகே டிரைவர் வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பஸ்ஸ வந்து ஆஃபீஸ்க்கு விடுங்கன்னு சொன்னோனே, ஆஃபீஸ்க்குள்ள வருவாங்க. இங்க என்ன பண்ண போறோம்? நம்ம இங்க என்ன பிளான் பண்ண போறோன்ற மாதிரி அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஃபீஸ்க்குள்ள தான் வந்து ரெடி பண்ண போறோம். ஸோ கைஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ வந்து ஃபுல்லா டெக்கரேட் பண்ணுங்க. வெளிய வந்து எப்படி டெக்கரேட் பண்ணியிருந்தோமோ, அதே மாதிரி இங்கேயும் டெக்கரேட் பண்ணுங்கன்னு சொன்னோனே, லெக்ஸு அப்புறம் அங்க இருந்து எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டென்ட் மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆண்ட் வந்து இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்ல நிறைய ஈவென்ட் வந்து நடக்க போகுது. ஸோ எல்லாருமே கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஆண்ட் வந்து ஸ்பீச் குடுத்துட்டு இருப்பாங்க. காங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. என்னடா இது இவங்க நம்மளே பார்க்குறோன்னு பார்த்துட்டு இருந்தா, என்கோ வந்து வராம இருப்பான். ஸோ அவங்க பார்த்ததுனால என்கோவ தேடி வந்திருப்பாங்க. என்கோ வீட்ல இருக்கும்போது ஒருத்தவங்க வந்துட்டு, "என்கோ உன்ன பார்க்கறதுக்காக யாரோ வந்திருக்காங்கன்னு" சொன்னோனே, "நீ யாரையும் பார்க்கிறதா இல்லைன்னு" அவனும் சொல்லிடுவான். இவங்க எல்லாரும் வந்து பார்த்தோன்னே, "என்ன எங்கள பார்க்க மாட்டியா? ஓகே நாங்க வந்து உள்ள வர உடனடியே கிளம்புன்னு" சொன்னோனே, "இல்ல நான்லாம் வரமாட்டேன்னு" சொன்னோனே, ஆண்ட் வந்து இவனோட துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவன அப்படியே லேக்கா தூக்கிருவான். தூக்கிட்டு இங்க வந்துட்டு இருப்பான். இங்க எல்லாருமே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பாங்க. அந்த சீனியர் வந்து காங்க பார்த்துட்டு இருப்பான். ஸோ காங்க பார்த்துட்டு காங்கோட இடத்துக்கு வந்துட்டு, "நீங்க எதுக்காக இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஸோ வேற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்கோ வருவானா இல்லையான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அவன பத்தி என்கிட்ட ஏன் கேட்கிற? எனக்கெல்லாம் தெரியாதுன்னு பேசிட்டு இருப்பாங்க. இங்க என்கோ வந்து கத்திட்டே இருப்பான். ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃபீஸ்ல இருக்க எல்லாரையும் நம்ம கூட்டிட்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈவென்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னோனே, காங் வந்து என்கோவ பார்த்தோன்னே ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அந்த டீம் இருந்தாங்கல்ல, ஸோ அண்டர் டாக் டீம் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஈவென்ட் மாதிரி நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆண்ட் வந்து இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஈவென்ட் வந்து நடக்க போகுது. அந்த ஈவென்ட் வந்து என்னன்னா, ஒருத்தவங்க மனசுல வந்து என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனா ஒருத்தவங்க கிட்ட சொல்லணும். அதுக்கான ஒரு ஈவென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து யார் வரப்போறாங்க? ஸோ நான் அது வந்து பார்த்தீங்கன்னா, குலுக்கல் முறையில நம்ம அவங்க பேரை தேர்ந்தெடுக்கலாம்னு அந்த ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பால் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்தோனே ஃபர்ஸ்ட் பேர் வந்து நம்ம சீனியர் பேர் தான் வரும். சீனியர் வந்துட்டு ஓகே, ஓகே வாங்க, வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே சியர் அப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே உனக்கு ஆப்போசிட்ல யார் வரணும்னு நீ நினைக்கிற? ஸோ அவங்க கிட்ட தான் நீ இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன்னு அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்கோ சூஸ் பண்றேன்னு சொன்னோனே என்கோ காமிப்பாங்க. என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டல்லா இருப்பான். லெக்ஸ் வந்து ஓகே பரவால்ல நீ போ டார்லிங். நீ வந்து உன் மனசுல என்ன இருக்கோ அத சொல்லுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போட்டியில பார்ட்டிசிபேட் பண்றதா இல்ல. நான் வந்து வெளிய போறேன்னு சொல்லிட்டு வெளிய போவான். வெளிய போனதுனால இந்த போட்டியில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சீனியர் தான் வின் பண்ணான்னு சொல்லிட்டு அவன வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, காங் வந்து அவன் போனோனே இவங்களும் வந்து வெளிய போயிட்டே இருப்பாங்க. சீனியர் வந்து காங்கயே பார்த்துட்டு இருப்பான். என்னது இவங்க போக்கு வந்து சரியில்லைன்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருப்பானுங்க. இங்க காங் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆண்ட் இருந்தாங்கல்ல, ஸோ அந்த ஆண்ட் கூட தான் பேசிட்டு இருப்பாங்க. என்ன ஆஃபீஸ்ல இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பிளான்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இல்ல நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா நடக்கும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொஞ்சம் ரிலேட்டடா ஆஃபீஸ் ரிலேட்டடா பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து என்கோ காமிப்பாங்க. ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு வேளை டின்னர்லாம் சாப்பிட்டாச்சுல. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் போட்டிக்கு போலான்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் போட்டி வந்து என்னன்னா, நம்ம ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்னதா ஒரு ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒளிச்சு வச்சிருக்கோம். அந்த ஸ்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டீம் நெறைய பேர் கலெக்ட் பண்றீங்களோ, அந்த டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ணத அனௌன்ஸ் பண்ண போறோம். ஸோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேர் கொண்ட டீமா தான் இருக்கும். அந்த எல்இடில 2 பேர் கொண்ட லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கன்டினியூஸா காமிச்சிட்டு இருப்பாங்க. 2 பேர் சேர்ந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸ் தேடி போயிட்டு இருப்பாங்க. சீனியர் வந்து காங் கிட்ட வந்துட்டு, "நீ நானும் தான் இருக்கோம். ஸோ நம்ம 2 பேர் போய் சேர்ந்து தேடலாமான்னு?" கேட்டோனே, "நம்ம 2 பேரும் சின்ன பசங்க இல்ல. நீ போயிட்டு தனியா தேடு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற வேலை இருக்குன்னு" சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிட்டு இங்கேருந்து கிளம்பி வருவாங்க. இவங்க வெளிய வரும்போது அந்த ஆண்ட் இருந்தாங்கல்ல, இவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. ஏதோ நடக்குது. ஆனா என்ன நடக்குதுன்னு தெரியலன்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க கிட்ட வரும்போது, மேடம் நீங்க எதுக்காக என்ன பயமுறுத்துற மாதிரி வந்தீங்கன்ற" மாதிரி ஆண்ட்டும் காங்கும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஆண்ட் வந்து காங்க பார்த்துட்டு, "மேம் நீங்க சொன்ன மாதிரியே செகண்ட் ஈவென்ட் நான் வந்து கண்டக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வேலைக்கு எந்த ஒரு ஆப்பும் வந்துராதுன்னு" அவங்க பேசிட்டு இருப்பாங்க. என்னன்னா, இந்த ஈவென்ட்ட கண்டக்ட் பண்ண சொன்னதே காங் தான். ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பிளான் மாதிரி வச்சிருப்பா. ஸோ அவங்களோட அந்த லிஸ்ட்ட வந்து எடுத்து பார்த்துட்டு, நீங்க வந்து இங்க வர முடியுமா? ஸோ செகண்ட் ஈவென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, காங் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்ட்டுக்கு ஐடியா குடுத்துருப்பாங்க. அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க ரொம்ப சூப்பராவே பண்ணிட்டீங்க. நான் வந்து உங்கள பாராட்டுறேன்னு" சொன்னோனே, "வாவ் சூப்பர்! நான் அப்போ எங்களோட ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுன்ற" மாதிரி அந்த ஆண்ட் வந்து காங் கூட பேசிட்டு இருப்பாங்க. ஓகே நான் போயிட்டு ஸ்டார்ஸ தேடுன்ற மாதிரி அவங்க போயிடுவாங்க. இங்க என்கோ காமிப்பாங்க. ஸோ என்கோ வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஸ்டார தேடிட்டு இருப்பான். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, பேசலாம்னு இருப்பாங்க. ஆனா 2 பேரும் பேச மாட்டாங்க. என்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கில்ட் வந்து இன்னும் இருந்துட்டே இருக்கும். அதனால பேச மாட்டான். காங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸ தேடுற மாதிரி அவன கில் பண்ணாங்கல்ல, ஸோ அந்த எவிடன்ஸ் தேடி தான் வந்துட்டு இருப்பாங்க. காலண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய மார்க்லாம் இருக்கும். அந்த மார்க்க பார்த்துட்டு வைப்பாங்க. மறுபடியும் அந்த மார்க் எடுத்து பார்ப்பாங்க. என்னன்னு பார்த்தா, அந்த மார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, காங் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பலாம் திருப்பி வந்தாங்களோ, அந்த டேட் மட்டும் மார்க் ஆயிருக்கும். அந்த இடத்துல ஒரு சாவி இருக்கும். ஸோ
அந்த சாவியை எடுத்து பார்த்தோன்னே இது என்ன கீன்ற மாதிரி அந்த டேபிள வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்ப்பான். ஸோ அந்த டேபிள வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவான். அந்த டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா சில கபோர்ட்லாம் இருக்கும். அந்த கபோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்பான். கபோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் எவிடன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இவள வந்து பார்த்தீங்கன்னா கைய விட்டு தேடிட்டு இருப்பான். இங்க வந்து இன்னொருத்தன காமிப்பாங்க. ஸோ யாரோ ஒருத்தன் பவர் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பண்ணிடுவான். இங்க வந்து தேடிட்டு இருப்பான். ஸோ பவர் ஆஃப் ஆனதுனால ஃபுல்லா இருட்டா இருக்கும்ல. காங்குக்கு இருட்டுனா ரொம்ப பயம். ஸோ யாரோ வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். காங் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரொம்ப பயந்துட்டு இருப்பா. இங்க என்கோ காமிப்பாங்க. என்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி வேகமா அவளை தேடி தான் வந்துட்டு இருப்பான். இங்க காங்க காமிப்பாங்க. ஸோ காங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ பிடிக்கிற மாதிரி இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணுவான். என்கோ வந்து பார்த்தீங்கன்னா காங்க எங்க போனன்ற மாதிரி காங்க தேடி வேகமா வந்துட்டு இருப்பான். காங் வந்து அந்த ரூம்ல இருந்துட்டு வெளியே வந்து உட்காந்துருவாங்க. வெளியே வந்து உட்காந்தோன்னே காங் என்னாச்சு உனக்கு எதுவும் ஆகலைன்ற மாதிரி கேட்டோன்னே இல்லை எனக்கு வந்து எதுவும் ஆகலை நான் அது ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துட்டேன்னு பேசிட்டு இருப்பாங்க. நான் ஓகே நான் வந்து கிளம்புறேன் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் வெளியே போகும்போது இல்லை நீ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கல நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி காங் சொன்னோன்னே என்ன பேசணுன்ற மாதிரி அவனே கேட்பான். காங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் அப்படியே கீழே விழுவாங்க. ஸோ கீழே விழுந்தோன்னே என்கோ கிட்ட வந்துட்டு இல்லை நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு நான் வேணா அவன் கூடயே இருக்கேன்ற மாதிரி என்கோ வந்து பார்த்தீங்கன்னா காங் கூட பேசிட்டு இருப்பான். நான் வந்து உன்னை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லது பண்ணணும்னு தான் நீ நினச்சிட்டு இருந்தேன். அப்போ காங் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சாரி நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் நீ வந்து நான் மன்னிச்சிருந்து காங் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் ஆரம்பத்துலேருந்தே உன்னை பழி வாங்கணுன்றதுக்காக தான் இந்த ஆஃபீஸ்க்கே வந்தேன். ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை நீ பண்ண இந்த நிறைய செயலில் வந்து பார்த்தீங்கன்னா நீ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லி மாதிரி தான் தெரிஞ்ச. ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ஒரு நல்ல பொண்ணு தான். நான் வந்து உன்னை லேட்டாக தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பழைய ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஹேண்ட்மேட் ஷூவில் வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட சோல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹச்கியூ மோட்டார்ஸோட அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கோ வந்து பார்த்தீங்கன்னா இவகிட்ட கொடுத்துருப்பான். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்கோ ரியலைஸ் பண்ணிட்டு நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாத ஒரு தப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னால் எப்படி சரி பண்ண முடியும்னு தெரியல. நீயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழியை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதுக்கு வந்து வேற வழியே இல்லைன்ற மாதிரி எனக்கோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும். நான் வந்து கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு சொல்றேன்ற மாதிரி எனக்கோ சொல்லுவா. இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். நீ வந்து எதை பத்தி ஒரி பண்ணிக்காத நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கோ வந்து பார்த்தீங்கன்னா காங்க கிஸ் பண்ணுவான். ஸோ என்கோ கிஸ் பண்ணுவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் தூங்க போயிடுவாங்க. தூங்க போனோடனே என்கோட கனவுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மறுபடியும் வர ஆரம்பிப்பான். எந்த பொண்ணுன்னா அந்த வீல் சேர்ல இருப்பாள். ஸோ அந்த பொண்ணு தான் வந்திருப்பா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கான அந்த ஒரு அமைதி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் உன்னோட லைஃப்ல வர மாட்டேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா உன்னோட லைஃப்ல நீ நல்லபடியாக வாழுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே ஸ்லோ மோஷன்ல போகும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுட்டே அந்த பொண்ணை வந்து வழி அனுப்பி வச்சிருவான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முழிச்சு பார்ப்பான். என்னன்னு பார்த்தா ஒரு பெட்ல இருப்பான். ஸோ அப்போ ஒரு வெளியே அது கனவா. ஸோ கனவுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோமான்னு எனக்கோ பார்ப்பான். அவனோட பெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் மட்டும் இருக்கும். ஸோ இந்த கோட்டை வந்து நீ போட்டுக்கன்ற மாதிரி ஒரு நோட்ஸ் மட்டும் இருக்கும். அந்த நோட்ஸை பார்ப்பான். பார்த்துட்டு கரெக்டாக காங் கிட்ட தான் வருவான். ஸோ காங் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்ல தான் தூங்கிட்டு இருப்பான். ஏன்னா இவங்களோட சோல் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபுல்லாக இவங்களோட உடம்புக்குள்ளேயே வந்துடும். 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சண்டை போட மாட்டோம் நான் நினைக்கிறேன். 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் நான் நினைக்கிறேன்னு எனக்கோ சொல்லிட்டு இருப்பான். மேபி அப்படி தான் நானும் நினைக்கிறேன்னு காங்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம்னு சொன்னோன்னே காங் வந்து பார்த்தீங்கன்னா என்னை யார் கில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொன்னோன்னே நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு எப்பயுமே நான் கூட தான் இருப்பேன். ஸோ நம்ம 2 பேருமே சேர்ந்துட்டு அவனை யாரு கில் பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிக்கலாம். நீ வந்து எதை பற்றியும் கவலைப்படாத. நீ வந்து தனியாக இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. நான் எப்பயுமே அவன் கூட தான் இருப்பேன்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்குக்கு ஆறுதல் சொல்லிட்டு 2 பேரும் அங்கே பேசிட்டு இருப்பாங்க. காங் வந்துட்டு அந்த பவர் கட் ஆச்சுல. ஸோ அந்த பவர் கட் ஆகும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவிடன்ஸ் மாதிரி கிடைச்சிச்சு. அந்த கபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் இருந்துச்சுன்னு சொன்னோன்னே அந்த லைட்டாக ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகும். அவங்க தேடிட்டு இருக்கும்போது அந்த கபோர்டில் வந்து ஒரு பென்ட்ரைவ் இருக்கும். ஸோ அந்த பென்ட்ரைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்க போலன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிறத வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற வீடியோவை ஃபுல்லாக செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ 2 பேருமே அந்த வீடியோ பார்க்கும்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நடந்த ஒரு வீடியோ. அந்த வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸுக்கே கிடைக்கல. இதுதான் ஒரிஜினல் வீடியோன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த வீடியோ பார்ப்பாங்க. காங் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த முயல் மாஸ்க் போட்டேன் கூட சண்டை போட்டுட்டு காங் வந்து மேலேருந்து கீழே விழுந்தானே ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு காமிப்பாங்க அந்த முயல் மாஸ்க் போட்டிருந்தாங்களா. ஸோ அவன் அப்படியே ஸ்லோவாக மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுவான். யாருன்னு பார்த்தா நம்ம சீனியர். ஸோ சீனியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காங்கை கில் பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கேமராஸை ஃபுல்லாக எடுத்துட்டு அதில் இருந்த வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா அதை எப்படியாவது ரிமூவ் பண்ணணுன்றதுக்காக அந்த வீடியோவை எடுத்துட்டு லேப்டாப்பில் போய் போடுவான். ஸோ லேப்டாப்பில் போட்டுட்டு அந்த வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக எடிட் பண்ணிட்டு இருப்பான். இவன் தான் வந்து பார்த்தோன்னா ஆர்ட் டீமோட ஒரு மேனேஜரில். ஸோ இவனுக்கு வந்து பார்த்தோன்னா அதை எப்படி சமாளிக்கணும்னு தெரியும். அந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா இவன் இல்லாத மாதிரி ஃபுல்லாக வந்து டெலீட் பண்ணிட்டு இருப்பான். அதாவது அவன் இருக்கிற இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இருப்பான். லேப்டாப்பில் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சின்சியராக அந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டு அந்த எடிட் பண்ண வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருப்பான். அதோட எபிசோடு வந்து முடியுது.
ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.